ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, நான் சொன்னேன்ல முந்தானத்து திருவிழா நடந்துட்டு சொன்னேன்ல, அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம். இது கேரளா கொடியேற்ற சத்தியான்னு சொல்லுவாங்க. கேரளா கொடியேற்ற சத்தியானா, இப்ப சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள் விட்டாட்டு 3வது நாள் பயங்கரமா ஒரு 10 நாள் திருவிழா நடத்துவாங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை பயங்கரமா எவ்வளவு செலவாகும்னே தெரியாது. அவ்வளோ செலவு பண்ணி 10 காரன்னு சொல்லுவாங்க. ஒரு காரை 10 பேர், 10 காரை இருப்பாங்க ஒரு கரை. அந்த 10 கரைக்காரங்களும் சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்துவாங்க. அது பயங்கர, எந்த ஏரியால இருந்து எங்க வேணாலும் வருவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு திருவிழாவா இருக்கும். அந்த திருவிழால முதல் நாள் சிவராத்திரி முடிஞ்ச முதல் நாள் விட்டாட்டு 2வது நாள் கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றிட்டு மத்தியானம் கொடியேற்றுறதுக்கு முதலேயும் மத்தியானம் அன்னதானம் பண்ணுவாங்க. அன்னதானம் பண்றதுக்கு நீங்க அந்த கியூ நான் காட்ட விட்டுட்டு அந்த பக்கம் இருக்கு, காட்டுறேன். பயங்கர வெயில்னா வெயில்ல அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கியூ. அந்த கியூ ஒரு 2 மணி நேரம், ஒரு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. 11:30ல இருந்து ஒரு 3 மணி 3:30 வரைக்கும் பயங்கரமா இருக்கும் அந்த கியூ. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க கொடை பிடிச்சுக்கிட்டு நின்றுவாங்க, பேப்பர் எடுத்து தலையில வச்சுக்கிடுவாங்க. அவ்வளோ பெரிய கியூன்னு அவ்வளோ பெரிய கியூ. இந்த கியூ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அன்னதானம் பண்றதுனால தண்ணி கொடுக்க மாட்டாங்க. உள்ள தண்ணி கொடுக்க மாட்டாங்க. வெளியில நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம். உள்ள போயிட்டா நம்ம தண்ணியும் பேப்பரும் கொண்டு போறோம். பேப்பர் எப்படின்னா கீழே தான் அந்த கொடி ஏத்துற அந்த சந்திக்கு மட்டும் கீழே தான் ஏலப்படுவாங்க. அதனாலதான் அந்த மண் எதுவும் விழுகாம இருக்கிறது நாங்க பேப்பரை கொண்டு போய் இது பண்ணோம். அந்த சத்தி அவ்வளவு பெரிய இருக்கும். இது ஏழை பணக்காரங்க வயசானவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வயசானவங்க சரி, எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த வருஷத்துக்கு ஒரு இந்த சாப்பாடு சாப்பிட கண்டிப்பா வந்துருவாங்க. அதெல்லாம் அன்னதானம் பண்றவங்க இந்த மோர், வெள்ளம், தண்ணி எல்லாமே கொடுக்குறவங்க கொடுப்பாங்க ஃப்ரீயாவேவும். இது எங்கிருந்து வரணுமோ கூட்டம், அவ்வளவு கூட்டம் வரும், நிக்க முடியாது. எந்த வருஷத்துல நடக்காத ஒரு சம்பவம் இந்த வருஷம் நடந்து போச்சு. அது என்ன சம்பவம்னா, இந்த கூட்டத்துல நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு 5 பேரோட தங்க செயினை திருடங்கள் ஆட்டையை போட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எந்த வருஷமே நடக்காத விஷயத்த இந்த வருஷம் எப்படியோ திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இத்தனை வருஷம் எந்த வருஷத்துல நடக்காத பிரச்சனை. இந்த பாத்தீங்களா, இதுதான் கியூ. இது கொஞ்சம் கம்மி. இது கொஞ்சம் இந்த ஓரத்துல போட்டிருக்கிறதுனால கம்மியா இருக்கு. முன்னாடி பக்கம்னா ஒரு 4-5 கியூ வரிசையா கம்பி கட்டி வெட்டி போட்டிருப்பாங்க. அவ்வளவு பெரிய கியூவா இருக்கும். இது பாருங்க, இந்த கோயில் முன்வாசல் வெளியேறி போவாங்க. இப்ப நாங்க இறங்கி வந்தது அந்த சைடு வாசல். அந்த பக்கம் ஒரு 3 வாசல் இருக்கு. இந்த 3 வாசல் வழியும் ஆளுங்க போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளவு கூட்டம் இருக்கும். கார் எத்தனை கார் நிக்குதுன்னு பாருங்க. ஸ்கூட்டி எங்க வேணும் அவ்வளவு பேர் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம். இது கேரளால சத்தி சொல்லுவாங்க. சத்தி அவியல், தோரன், இஞ்சி கறி அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி கறி, அச்சாறு இதெல்லாம் சொல்லுவாங்க. சாம்பார், மோர், பருப்பு, மோர்கறி, அப்பளம் எல்லாமே கொடுப்பாங்க. அதனால எல்லாமே கொடுப்பாங்க. அதனால எல்லாமே கொடுப்பாங்க. நாங்க சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அந்த பக்கம் கை கழுவிட்டு இந்த பக்கம் வர்றோம். பாருங்க எவ்வளவு ஸ்கூட்டி இருக்கு. நான் சொன்னேன்ல, இதுதான் முன் வாசல் படி. இந்த வாசல் படி பயங்கர இது இவ்வளவு வரைக்கும் இருக்கும். எவ்வளவு இது ஸ்கூட்டி, பைக்கு எல்லாம் இருக்கு. நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போறோம். எவ்வளவு தூரம்னு பாருங்க. அவ்வளவு தூரம் இல்லை, ஒரு கொஞ்சம் கம்மி தான். அவ்வளவு தூரம்லாம் இல்லை. ஆனா இது வருஷத்துக்காக கண்டிப்பா நடக்கும். இந்த சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன்